ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், பிரண்டை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த பிரண்டை பறித்து கொண்டு வந்து காய வச்சுருக்கோம். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, பிஞ்சாகவும் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் வந்து முத்தலாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் முத்தல் கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதுவே முறியுது பாருங்கள். முத்தல் இப்படி முறியாது. பார்த்தா அப்படி தான் தெரியுது, முத்தல் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு, ஆனால் முத்தல் இல்லை, நல்லா பிஞ்சாக இருக்குது. இது பாருங்கள், இது 3 நாளைக்கு முன்னாடி இந்த இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி சரி பண்ணி வச்சுருந்தோம். அது இன்னும் ட்ரை ஆகலை, இன்னும் பதம் வரலை. இந்த பதம் வரணும். இந்த பதம் வந்தாலுமே அது உடையாமல் இருக்குது பாருங்கள், பதம் வரலை. மிளகா போட்டு வச்சுருக்கோம், ஏன்னாக்கா ஏதாவது எறும்பு இது பூச்சி கீச்சி வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த காரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காரம் அங்கங்கே மிளகாய் கிடந்ததுன்னா எதுவும் பூச்சி கீச்சி வந்து அந்த கார ஸ்மெல்லுக்கு வந்து அண்டாது. அதுக்காக அங்கங்கே மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ பக்கத்துலேயே பாருங்கள், அடுத்தபடியாக முருங்கைக்கீரை ஃப்ரெஷ் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தது, பறிச்சுட்டு வந்து காய வச்சுருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிஞ்சாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதுவும் நம்ம கொல்லை பக்கம் இருந்தது தான், எடுத்துகிட்டு வந்து பறித்து காய வச்சுருக்கோம். கொத்து கொத்தாக போட்டிருக்கோங்கன்னு நினைக்காதீங்க, அது தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு இணுக்க உடச்சி காய வைக்கணும். இப்போதைக்கு தண்ணி கெட்டுற ட்ரை ஆகிறதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் ஒடிச்சு இணுக்காக பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இட்லி பொடி, அதாவது பிரண்டை பொடி, இது வந்து கருவேப்பிலை பொடி, இது வந்து முருங்கைக்கீரை பொடி, இது பிரண்டை பொடி அரைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. நேற்று வந்து மாயவரம் கலெக்டர் ஆஃபீஸில் கடை போட்டிருந்தோம், ஸ்டால் போட்டிருந்தோம். அந்த ஸ்டாலில் வந்து இந்த 3 பொடி தான் நல்லா சேல் ஆச்சு, நல்லா போச்சு. போன பிறகும் கேட்டாங்க இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் கம்மியாக தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் மறுபடியும் அடுத்த திங்கட்கிழமைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து இன்னும் ஒரு 2 நாள் இது தான் காயும், இன்னும் காயாது. இன்னும் இப்படி ஒரு 5-6 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே காய வச்சு இது பண்ணிக்கிட்டு பொடி அரைச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக அப்படியே அழகாக. இதை பார்த்திங்கன்னா நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், 40 ஆள் வரைக்கும் நிழல், அதுக்கு பிறகு வெயில் காட்டுது பாருங்கள். இந்த பார்த்தா தெரியுதுல்ல, நிழலில் தான் காய வைக்கணும். இது எந்த பொடி செய்கிற முறையாக இருந்தாலுமே எல்லா பொருளையுமே வந்து நீங்கள் நிழலில் தான் காய வைக்கணும். அந்த இதுக்கு போடுற பருப்பு ஐட்டம் இருக்குல்ல, உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகாய், அதை வேணால் கொஞ்சம் நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு லைட்டாக ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். வானலில் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு